சங்குநாதம் முழங்கட்டும். சாமியே சாமி சரணம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சாமி மாறு ஐயப்ப மாறு, சாமி அப்பா வருவாயப்பா, அழைக்கோம் அப்பா சுவாமியே ஐயப்போ. சாமி மாறு ஐயப்ப மாறு, வில்லாளி வீரனே வில்லாளி வீரனே, வீரமணி கண்டனே வீரமணி கண்டனே, ராஜாதி ராஜனே ராஜாதி ராஜனே, ராஜகுமாரனே ராஜகுமாரனே, தேவாதி தேவனே தேவகுமாரனே தேவகுமாரனே, சுவாமியே ஐயப்போ. சாமி மாறு ஐயப்ப மாறு, சாமி அப்பா வரணும் அப்பா, வருவாயப்பா அருள்வாயப்பா, அப்பா அப்பா அழைக்கிறோம் அப்பா சுவாமியே ஐயப்போ. சுவாமி மாறு ஐயப்ப மாறு ஐயப்ப மாறு, சுவாமியே வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே வீரமணி கண்டனே, ராஜாதி ராஜனே ராஜகுமாரனே, சுவாமியே ஐயப்போ. சுவாமி மாறு சுவாமி மாறு ஐயப்ப மாறு ஐயப்ப மாறு, சுவாமியே ஐயப்போ ஐயப்போ. சாமி சரணம் சாமி சரணம், ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம், சாமியே ஐயப்போ. சாமி அப்பா சரணம் அப்பா, வருவாயப்பா அப்பா அப்பா, காப்பாயப்பா சுவாமியே ஐயப்போ. சாமி அப்பா சரணம் அப்பா, வருவாயப்பா அருவாயப்பா, காப்பாயப்பா காக்கணும் அப்பா சுவாமியே ஐயப்போ. சாமி மாறு சாமி மாறு ஐயப்ப மாறு ஐயப்ப மாறு, பம்பாவாசா பம்பாவாசா, பந்தல ராஜா பந்தல ராஜா, சுவாமியே 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 சுவாமியே
சுவாமியே சுவாமியே சுவாமியே சுவாமியே சுவாமியே சுவாமியே சுவாமியே சுவாமியே சுவாமியே சுவாமியே வில்லாளி வீரனே பரசுராமர் பூஜிதனே சுவாமியே பரசுராமர் பூஜிதனே பரசுராமர் பூஜிதனே சுவாமியே 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 சத்யஸ்வரூபனே சுவாமியே 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 ஜோதி ஸ்வரூபனே ஜோதி ஸ்வரூபனே ஜோதி ஸ்வரூபனே பொன்னம்பல வாசகனே பொன்னம்பல வாசகனே ஓம் சுவாமியே 18 படியின் தத்துவமே சுவாமியே சபரிமலையின் சித்தாதி சித்தனே ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே 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 ஓம் 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 சுவாமியே சுவாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்ப சரணம் சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம் சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா
ஜீவ ஜோதியாய் விளங்கும் சிவஜோதி பிரகாச நிலை கொண்டு விளங்கும் தலமாய் உள் ஒளி நிலையில் அருட்பேராற்றல் வளம் வரும் சிவஜோதி தலமாய் விளங்கும் தலமதிலிருந்து அழைத்த சித்த சிவ சீடர்களே, அகத்தியம் என்னும் அருள் இறைமங்கள நாதனவன் அருள் வளமாய் அவன் நாதனிடமிருந்து பெற்ற ஏற்றமிகு உயர்நிலை கொண்ட இறை பெருமகா பேழையதில் ஆற்றல் கொண்ட கணங்கள் அமர்ந்திருக்க, அக்கணங்கள் வரிசையாய் ஆசி கூறும் ஆற்றல் கொண்ட நாளிகை பொழுதுகள் நிகழ்ந்தேறி இருக்கின்ற தருணமதிலே அழைத்த நிலை அது, அழைக்க பெற்ற நிலை அது, அழைப்பதற்குரிய பேராற்றலை பெற்ற நிலையாய் வளம் வரும் சிவமகா நிலையே சபரிமலை சாஸ்தா அகத்தியன் வடிவாய் வந்தமர்ந்தோம் சித்தனே. சாமியே சரணமையப்பா. இறை கூச்சலிடும் அருள் ஆற்றல் கொண்ட கணங்கள் வரிசை நிலை கொண்டு வாழ்த்து நிலைகளை நித்திய நல்ல ஆசிகளாய் பெரும் சபைதனில் தலம் கேட்ட தடம் கண்டவன் வந்தமர்ந்தோம் சித்தனே. சாமியே சரணமையப்பா. இறை மாலை என்னும் அருள் அபூர்வ ஆற்றல் கொண்ட உயர் மாலையை தாங்கி நின்ற அகத்திய ஜோதியாய் வந்தமர்ந்தோம் சுவாமியே சரணமையப்பா. அவன்தான் ஜோதி, அவனே ஆற்றல் கொண்ட இறை ஜோதி என்னும் தத்துவத்தை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற அருள் மலைதனிலிருந்து ஆற்றலாய் வந்தமர்ந்தோம் சிவம் மலைதனில் சித்தனே. சுவாமியே சரணமையப்பா. உயர் கூச்சல் இறை இடுகின்ற உயர் இறை கூச்சல் எது என்று உற்று நோக்குகின்ற கணங்களின் நடுவே அருள் கொண்ட கணமாய் வந்தமர்ந்தோம் ஆதி நிலை கொண்ட நாளில் உன் சபையில் என்று கூறுகின்றோம். சுவாமியே சரணமையப்பா. சாஸ்தாவ் என்று கூறுகின்ற ஆற்றல் எங்கிருந்து பெறப்பட்டது? அவ்வாற்றல் எங்கிருந்து உருவாக்கப்பட்டு உரையாடப்பட்டது என்னும் தத்துவத்தின் அடையாளமாய் அமர்ந்த அகத்திய மலைதனில் இருந்து வந்தமர்ந்தோம் சாஸ்தா. சுவாமியே சரணமையப்பா. அவன்தான் மலை, அவன்தான் சிகரம், அவன்தான் சிவம் என்னும் தத்துவத்தை உலகோர்க்கு பறைசாற்றிய அருள் பூவுலக திருநாடகம் அதிலே நாடகத்தை நடத்தி காட்டிய சிவத்தின் அங்கமாய் ஆற்றல் கொண்ட சிவ ஆற்றலின் ஓர் அங்கமாய் அமர்ந்தோம் சாஸ்தா சித்தனே. சுவாமியே சரணமையப்பா. வந்தோம் அழைக்க அழைக்க அருள் கூச்சலிட வந்தோம் வருவோம் சித்தனே சீடர்களே என்றுரைக்க வந்தோம் சாஸ்தா. சுவாமியே சரணமையப்பா. சுமக்கின்ற காலங்கள், சுமந்து செல்கின்ற காலங்கள், என்னை சுமக்கின்ற பொழுது ஏற்றம் கொண்ட இகலோக நிலையை சுமைதனை இறக்கி வைத்த அவ் இருமுடியை தாங்கி நிற்கின்ற ஒரு முடியாய் வந்தமர்ந்தோம் சாஸ்தா. சுவாமியே சரணமையப்பா. இகலோக சுமைகளை இறக்கி இறை சுமையை தாங்கி நின்ற திருவடியாய் இருவடியை ஏந்தி நின்ற சீடர்களே சித்தன் திருவடியில் வந்தமர்ந்திருக்கின்றோம் சாஸ்தா. சுவாமியே சரணமையப்பா. குருதான் சரணம் என்று கூற வேண்டும், குருவே சரணம் என்று வந்தமர்ந்த சாஸ்தாவை குருவே என்று அழைக்கின்ற சரணாகதியை சரண கோஷத்தை முதலில் கூறியவன் சாஸ்தா என்று உரைக்கின்றோம். சுவாமியே சரணமையப்பா. சரணம் என்ற சொல்லுக்குரிய அர்த்த நிலையதை உரைக்கின்ற பொழுது சரணம் அல்ல, அதனோடு உரையாடுகின்ற பொழுது சரணம் அல்ல, அதனோடு தவழ்கின்ற இகலோக நிலைதனில் சரணம் அடைவதே சரண கோஷம்
உண்மையில் என்று கூறுகின்றோம் சாஸ்தா. சுவாமியே சரணமையப்பா. அந்நிலை சரணத்தை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற ஆற்றலாய் அகத்தியன் காட்டிய வழியில் சரண் அடைகின்ற நிலை கொண்ட சித்தனோடு அவன் அழைத்த கணம் வந்தமர்ந்த என் கணங்களே வாழ்த்துகின்றோம் சாஸ்தா. சுவாமியே சரணமையப்பா. அழைத்தால் வருவோம், அழைத்தவுடன் வருவோம். அழைக்கும் பேறு பெற்றவன் அழைக்கின்ற பொழுது அவன் சரீரத்தில் வந்து அமர்வோம் என்பதற்கு அருள் மாலை ஒரு சான்று என்று உரைக்கின்றோம். சுவாமியே சரணமையப்பா. அணிபவன் அணிகின்றான் மாலையை, அணிவது மாலையை, அவன் வெறுப்பது இகலோக மாயையை என்று உரைக்கின்றோம் சாஸ்தா. சுவாமியே சரணமையப்பா. இகலோக மாயையிலிருந்து விடுபடுகின்ற பொழுது பரலோக ஞானத்தை ஒரு மண்டல நாளல்ல மாலையை கலற்றிய பொழுதும் ஐயப்பன் சாஸ்தாவாய் அகத்தியனாய் சிவமாய் அண்டமாய் உள்ளுக்குள் இருப்போம் என்று உரைக்கின்றோம் சாஸ்தா. சுவாமியே சரணமையப்பா. அவன்தான் உண்மையான மாலையை சுமப்பவன் என்று கூறுகின்றோம் சாஸ்தா. சுவாமியே சரணமையப்பா. ஒரு முறை கூறுகின்றோம் சாஸ்தா. சரணம் என்ற கோஷத்தை ஒரு முறை உள்ளுக்குள் சரீரத்திற்குள் இருந்து அங்க அவயங்களுக்குள் இருந்து உரைக்கின்ற பொழுது சரணம் உள்ளுக்குள் பதியமிடப்பட வேண்டும் என்று கூறுகின்றோம் சாஸ்தா. சுவாமியே பதியமிடப்பட்டு அத்தகைய தளிர்நிலை துளிர்நிலை விட்டு ஆல விருட்சமாக எழுந்து நிற்கின்ற பொழுது அவன்தான் சாஸ்தா என்று கூறுகின்றோம் யாம். சுவாமியே சரணமையப்பா. அலற்றிய பொழுதும் சாஸ்தாவே, அணிந்த பொழுதும் சாஸ்தாவே, அணியா நிலையில் எம்மை அணிந்திருந்து வலம் வருகின்ற பொழுது உடனிருப்போம் அகத்திய சாஸ்தா என்று உரைக்கின்றோம். சுவாமியே சரணமையப்பா. எரிவது ஜோதியா அல்லது விளக்கா என்கின்ற வினாவிற்கு விடையளிக்கின்றோம் சாஸ்தா. சுவாமியே சரணமையப்பா. எங்கும் காணாத இறை பேராற்றல் கொண்ட சபைதனில் சூட்சம நூலின் மூலமாக வந்து அழைக்கின்ற பொழுதுதான் இறைகணங்கள் எழுந்த ஆற்றல் கொண்ட ஆசிகளை கூறும் என்கின்ற தத்துவத்திற்கு உட்பட்ட யாம் அண்ட கணங்களின் உட்பட்டவனே என்று உரைக்கின்றோம். சுவாமியே சரணமையப்பா. அவ்வாறு அழைக்கின்ற ஆதியிறை சூட்சம நூலினை சுமந்தாளுகின்ற சித்தன் அழைக்கா வேலைதனிலும் அவனை இழுத்து வந்து அமர வைத்து இருக்கின்றோம் சாஸ்தா என்று கூறுகின்றோம். சுவாமியே சரணமையப்பா. அவனை இழுத்தோம், நீல நிற உடை கொடுத்து அவனை இழுத்தோம் யார். எம் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் மயங்காத அவன் அகத்தியன் காட்டிய வழியில் செல்கின்ற பொழுது அவனுக்குள் தஞ்சமடைந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் சாஸ்தா. சுவாமியே சரணமையப்பா. தஞ்சமடைகின்ற ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளும் ஒவ்வொரு மாநிலர்களுக்குள்ளும் ஒவ்வொரு தொடர்பு நிலையில் இவனை ஏற்றுக்கொண்டு பிரபஞ்சத்தில் வளம் வருகின்ற ஒவ்வொருவனுக்குள்ளும் அமர்ந்திருப்போம் சாஸ்தா வாழ்நாள் முழுவதும் என்று உரைக்கின்றோம். சுவாமியே சரணமையப்பா. அவனோடு எவ்வாறு வாழ்நாள் முழுவதும் விரத முறை கடைபிடித்திருக்கின்றானோ, இகலோகத்தை வெறுத்து இருக்கின்றானோ, காம குரோத லோப மதம் ஆச்சரிய நிலைகளை ஒரு இம்மி அளவு கூட இல்லாது சூட்சமத்திலும் இயல்பிலும் தன்கரம் வைத்திருக்கின்றானோ அவனுக்குள் தங்கி இருக்கின்ற எம்மை வணங்குவோர்களுக்குள் நிச்சயம் அமர்ந்திருப்போம் என்று உரைக்கின்றோம் சாஸ்திரம். சுவாமியே சரணமையப்பா. இந்நிலை உயர்நிலையே என்று ஏற்றுக்கொள்வோர்களே அமர்ந்திருப்பவன் யாமே என்று உரைக்கின்றோம். சுவாமியே சரணமையப்பா. கணப்பொழுதும் மறவாத இவை பொழுதும் மறவாத நாம கோஷங்களிட்டு செல்கின்ற வழி தடங்களில் எல்லாம் பல்வேறுபட்ட தடை நிலைகளை வேறிருப்பவன் யாமே என்று உரைக்கின்றோம் சாஸ்தா. சுவாமியே சரணமையப்பா. தடைகளை வேறிருப்பவன் எங்கிருக்கின்றான்? தடைகளை வேறிருப்பவன் மலையிலாயிருக்கின்றான், இல்லை உம்முடைய சரீரத்தில் குடியிருக்கின்றான் என்று கூறுகின்றோம் சாஸ்தா. சுவாமியே சரணமையப்பா. முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு வலம் வருகின்ற சீடர்களது இல்லத்தை சுற்றி வருகின்றோம் எம் வாகனமாக என்று உரைக்கின்றோம். சுவாமியே சரணமையப்பா. வந்து அமர்ந்திருக்கின்றது எம்மை சுற்றிலும்
பல்வேறு நிலை கொண்ட வாகனங்கள் சபரிமலையிலே வலம் வருகின்ற அத்துணை வாகனங்களும் அத்துணை விலங்குகளும் எம்மை சுற்றி அமர்ந்திருக்கின்றன. கண்களை மூடி தியானித்து உற்று நோக்கி பாருங்கள். சிவமகா வாழை சித்த நிலை கொண்ட ஆற்றல் கொண்ட கணங்கள் எல்லாம் வந்து அமர்ந்திருக்கின்றன எம்மை சுற்றி என்று உரைக்கின்றோம் சாஸ்தா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. அத்துணை ஆற்றல் பெற்ற ஜோதி எது? சென்று கண்டு வருகின்ற ஜோதி எது? ஏற்றமுடன் உரைக்கின்றோம். இதுவே பிரபஞ்சத்திற்கு யாம் இடும் இறுதி விடை என்று கூறுகின்றோம் சாஸ்தா. சுவாமியே சரணமையப்பா. நிலையிலிருந்து அறிவிக்கின்றோம். ஆற்றல் கொண்ட சிவநிலையிலிருந்து அறிவிக்கின்றோம். ஆற்றல் பெற்ற சிவமகா வாழை சித்தன் நிலைக்குள் இருந்து அவதாரத்தை தடுத்து நிறுத்திய அவதார சித்த நிலைக்குள் இருந்து அறிவிக்கின்றோம். அகத்தியன் தான் ஜோதி, அகத்தியன் தான் நட்சத்திரம், அகத்தியன் தான் மகர நட்சத்திரம் என்று அறிவிக்கின்றோம். சுவாமியே சரணமையப்பா. சென்று அமர்ந்தவன் ஜோதியாய் மிளிர்கின்றான். சிவம் அனுப்ப அமர்ந்தவன் ஜோதியாய் மிளிர்கின்றான். அவனை காண்கின்ற பொழுது உள்ளுக்குள் கண்களில் தெரிகின்ற ஜோதி உள்ளுக்குள் பதியமிடப்படுகின்ற பொழுது அஜோதி நிலை உள்ளுக்குள் எழும் எழுவதை காணலாம் என்று உரைக்கின்றோம். சுவாமியே சரணமையப்பா. சிவமே ஜோதி, அண்டமே ஜோதி, அண்ட பிரம்மாண்ட நாயகனே ஜோதி. அஜோதி எங்கு கலந்திருக்கின்றதோ அத்தகைய சிவமகா வாழை சித்த ஜோதி அமர்ந்து தவம் கண்ட தென்பொதிகை தலத்தில் தெரிவது அகத்திய சிவமகா ஜோதி என்று அறிவித்து ஆசை கூறி அமர்கின்றோம் சித்தனே. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே பம்பா வாசனே பந்தள ராஜனே ஏழைக்கு அருள்பவனே எரிமேலி வாசனே உம் சுவாமியே எரிமேலி வாசனே பகவானின் சன்னதியே தங்க கொடிமரமே உம் சுவாமியே உம் சுவாமியே சுவாமியே ஐயப்போ சாமியப்பாய் சரணமப்பாய் வரணுமப்பாய் வாரோமப்பாய் காக்கணுமப்பாய் பகவானே பகவதியே தேவனே தேவியே ஈஸ்வரனே ஈஸ்வரியே சங்கரனே சங்கரியே சுவாமியப்பாய் சரணமப்பாய் வரணுமப்பாய் வாரோமப்பாய் காக்கணுமப்பாய் பகவானே பகவதியே தேவனே தேவியே சங்கரனே சங்கரனே சங்கரியே சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் பகவான் சரணம் பகவதி சரணம் தேவன் சரணம் தேவி சரணம் சுவாமியே ஐயப்போ சுவாமி மாறே ஐயப்ப மாறே பகவான் மாறே பகவதி மாறே தேவன் மாறே தேவி மாறே சுவாமியே ஐயப்போ சாமியப்பா சரணமப்பா வரணுமப்பா காக்கணுமப்பா பகவானே பகவதியே தேவனே தேவியே ஈஸ்வரனே ஈஸ்வரியே சங்கரனே சங்கரனே சங்கரியே சாமியப்பா சரணமப்பா வரணுமப்பா வாரோமப்பா காக்கணுமப்பா பகவானே பகவதியே தேவனே தேவியே ஈஸ்வரனே ஈஸ்வரியே
சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சுவாமிமாரே ஐயப்பமாரே ஐயப்பமாரே சாமிமாரே பகவான்மாரே பகவதிமாரே பகவதிமாரே பகவான்மாரே தேவன்மாரே தேவிமாரே தேவிமாரே தேவன்மாரே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா வரணுமப்பா ஐயப்பா வாராமப்பா ஐயப்பா காக்கணுமப்பா ஐயப்பா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே குண்டும் குழியும் காலுக்கு குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம் கண்ணுக்கு வெளிச்சம் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம் பகவான் சரணம் பகவதி சரணம் பகவதி சரணம் பகவான் சரணம் தேவன் சரணம் தேவி சரணம் தேவி சரணம் தேவன் சரணம் பில்லாலி வீரனே வீரமணி கண்டனே பில்லாலி வீரனே வீரமணி கண்டனே வீரமணி கண்டனே இல்லாதி வில்லனே பூலோகநாதனே 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 பூமி பிரபஞ்சனே பூமி பிரபஞ்சமே பூமி பிரபஞ்சனே பூமி பிரபஞ்சமே ராஜாதி ராஜனே ராஜாதி ராஜனே ராஜாதி ராஜனே ராஜாதி ராஜனே ராஜகுமாரனே ராஜகுமாரனே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம் பகவான் சரணம் பகவதி சரணம் பகவதி சரணம் பகவான் சரணம் தேவன் சரணம் தேவன் சரணம் தேவி சரணம் தேவன் சரணம் சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா வரணுமப்பா ஐயப்பா காக்கணுமப்பா ஐயப்பா பகவானே பகவதியே பகவதியே பகவானே தேவனே தேவியே தேவியே தேவனே ஈஸ்வரனே ஈஸ்வரியே ஈஸ்வரியே ஈஸ்வரனே சங்கரனே சங்கரனே சங்கரியே சங்கரனே சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா வரணுமப்பா ஐயப்பா காக்கணுமப்பா ஐயப்பா பகவானே பகவதியே பகவதியே பகவானே தேவனே தேவியே தேவியே தேவனே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம் பகவான் சரணம் பகவதி சரணம் பகவதி சரணம் ஆசின் நிலைகளதை வழங்கிய அருள் சாஸ்தாவின் திருக்கரத்தை அகத்திய சபரிமலை சாஸ்தாவாய் தென்பொதிகை சபரிமலை வாசனாய் வணங்கி நிற்போர்களுக்கும் வணங்கி நிற்கின்ற நிலையதை கற்றுக் கொடுக்கும் ஞான நிலை கொண்ட சூட்சம நூல்தாங்கிய சித்த சபையாலும் குருவிற்கும் சீடர்களுக்கும் அகத்திய சாஸ்தாவாய் யாம் எம் இருவிழி திறந்து ஏற்றம் கொண்ட ஆசி நிலைகளை வழங்க அருட்கணங்கள் கட்டளை இடுகின்ற நிலைதனில் யாம் எம் இருவிழியை குருவின் கண்களோடு நயன தீட்சை நிலையாக வழங்கி நின்று வாழ்த்துகின்ற சீடர்கள் அவன் திருக்கண்களின் மூலமாக பெறுகின்ற ஆற்றலை அடைகின்றார்கள் என்று உரைக்கின்றோம் யார் சுவாமியே சரணம் ஐயப்பா உம் சுவாமியே உம் சுவாமியே சரணம் ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா உம் சுவாமியே ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சாமியே சுவாமியே உம் சுவாமியே சுவாமியே சாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா போதும் போதும் போதும்